பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர்ப்பா, நீர் வல்லவர் ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாதவர் கர்த்தாவே. அந்த வேளையிலும் கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி தகப்பனே. எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. இன்றைக்கும் இந்த 28ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நீர் பேசி எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. கர்த்தர் நீ நல்லவர், வல்லவர். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலனை பற்றி ஆண்டவரே லூக்கா எழுதின இந்த கடைசி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். இதிலிருந்து நாங்கள் எந்தெந்த காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோமோ அத்தனையும் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை வரங்களை கர்த்தர் நீதாமே தருவீராக. எங்களோடு கூட ஒரு விசை கூட நீர் பேசுவீராக. இயேசுவின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம், உடைய திருக்கரங்களில் அர்ப்பணித்து உம்முடைய வசனங்களை தியானிக்கப் போகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. திருச்சபையை இன்றைக்கு அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். கடைசி அதிகாரம், பவுலுடைய 4வது மிஷனரி பயணத்தினுடைய முடிவு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்பொழுது நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரதான கட்டளை கொடுத்தார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. என்ன சொன்னார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கின பிறகு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு நான் உங்களுக்கு போதித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்க? போதிங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னார். நீங்கள் முதல்ல புறப்பட்டு போங்க, போயிட்டு சீஷரை உருவாக்குங்க. யார் கையிலையோ பேசிகிட்டு இருக்காதீங்க, யாரோட சீஷர் கையிலையோ பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் சீஷர் கையில் பேசுங்க. யார் கையிலையோ நீங்கள் பேசுனீங்கன்னா கஷ்டம். உங்கள் வீட்டில் 2 பிள்ளை இருக்குன்னா உங்கள் வீட்டில் 2 பிள்ளைக்கு தான் சாப்பாடு செய்வீங்க. எல்லாருக்கும் ரோட்டில் இருக்கவங்களாம் செஞ்சுருவீங்களா? அப்போ நீ புறப்பட்டு போ, சீஷர்களை உருவாக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் சீஷர்களை உருவாக்கி அந்த சீஷர்களுக்கு ஞானஸ்தானம் கொடு. ஞானஸ்தானம் கொடுப்பது என்பது அந்த சீஷனை நீ ஏன் சீஷனாக மாற்றிட்ட பிறகு நீ பைபிள் கையில் எடுத்து அவனுக்கு போதி. ஆமேன். இதை எக்ஸலண்ட்டாக செய்த ஒரு லீடர் பவுல் அப்போஸ்தலன் நமக்கு நல்ல எக்ஸாம்பிளாக நம்மக்கிட்ட வர. இன்றைக்கி 4வது மிஷனரி பயணம். ஆமேன். நேற்றுக்கு நம்ம படித்தோம், அவரோட கப்பல் உடஞ்சி மெலித்தா தீவில் கட்டை மேலே பலகை மேலே தப்பிச்சிக்கிட்டு இந்த 276 பேர் தப்பிச்சு போனாங்க. இன்றைக்கி மெலித்தா தீவில் இருந்து பிறகு அவர் ரோமாபுரிக்கு போய் சேர போகிறார். இதாங்க ரோமாபுரியில் போய் 2 வருஷம் வீடு வாடகை எடுத்து அங்கேருந்து ஊழியம் பண்ணிக்கொண்டே இருக்க போகிறார். ஆனால் அரெஸ்ட்டில் தான் இருப்பார். அவருக்கு அதை வந்து ஹவுஸ் அரெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ பவுலோட ஊழியம் முடிவடைந்தது, பவுலோட ஊழியம் நிறைவேறினது. அந்த நேரத்தில் பொலிட்டிக்கல் பவராலையும் பவுலை ஸ்டாப் பண்ண முடியல, ரிலீஜியஸ் பவராலையும் பவுலால் ஸ்டாப் பண்ண முடியல, மிலிட்ரி பவராலையும் பவுலை ஸ்டாப் பண்ண முடியல. ரோமர்களாலும் பவுலோட ஊழியத்தை நிறுத்த முடியல, யூதர்களாலும் பவுலோட ஊழியத்தை நிறுத்த முடியல. கல்ச்சுரல் பவர் ஒன்று இருந்துச்சு. கல்ச்சர் வந்து எல்லாரும் பாவம் செய்கிறாங்க. பவுல் மாதிரி நல்லா படித்தவங்க, பணம் படைத்தவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதையும் செய்யாதபடி ஊழியத்தை நிறைவேற்றினார். இதிலிருந்து எனக்கு ஒன்று புரிகிறது, த காஸ்பல் இஸ் அன்ஸ்டாப்பபிள். சுவிசேஷம் என்பது நிறுத்த முடியாத ஒன்று. அல்லேலூயா. நிறுத்த முடியாத ஒரு தீ உலகெங்கும் போய் இருக்கக்கூடியது ஒன்று என்றால் இந்த சுவிசேஷம். அன்ஹிண்ட்ரபிள். ஒருவேளை இன்னைக்கு சுவிசேஷம் தடைப்படலாம், நாளைக்கு கண்டிப்பாக பிடிச்சிடும். ஒருவேளை நாளைக்கு தடைப்படலாம், அடுத்த வாரம் கண்டிப்பாக பிடிச்சிடும். சுவிசேஷம் உள்ளே போகாது என்று யாரெல்லாம் தடுக்கிறார்களோ அந்த இடத்தில் சுவிசேஷம் அதிகமாய் பரவும் என்பதை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லித்தர போகிறோம். ரோமாபுரி என்பது பொலிட்டிக்கலி அவங்க தான் ஸ்ட்ராங், அவங்க தான் உலகத்தை ஆள்றாங்க. மிலிட்ரி அவங்க தான் ஸ்ட்ராங். கல்ச்சுரல் ஒரு 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 இம்மாரல் கல்ச்சுரல் ஹப்புன்னு சொல்லலாம். பாவம் பண்ணோன்னா ரோமுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா எல்லா பாவமும் ஃப்ரீயாக கிடைக்கும். ரோமர்கள் அதை பண்ணுவாங்க, உங்களை பண்ண வைப்பாங்க. இதுக்கு நடுவில் நின்று இந்த இடத்துல திருச்சபை வளரவே வளராது அப்படின்னும் போது அங்கே தான் திருச்சபையை வளர்க்குறார். அல்லேலூயா. இட் இஸ் அன்ஸ்டாப்பபிள். இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த ஊழியத்தில் இந்த 28ஆம் அதிகாரத்தை முடிக்க போகிறோம். இதுக்கப்புறம் பவுல் அப்போஸ்தலனை பற்றி பேச போகிறது இல்லை. அவரோட விஷயமே ஸ்டாப் ஆக போகுது. அவர் இறந்ததை பற்றி லூக்கா எழுதலை. ஒருவேளை லூக்கா பவுலுக்கு முன்னாடி இறந்துட்டாரா நமக்கு தெரில, இல்லை பவுல் எழுத வேணான்னு சொன்னாரா நமக்கு தெரில, இல்லைனா 29 அதிகாரம்னு ஒன்று எழுதி நம்ம கையில் தொலைஞ்சி போச்சான்னு தெரியல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புஸ்தகம் தான் இப்போ நம்ம படிக்கிறோம். அதில் 28ஆம் அதிகாரத்தில் பவுல் 2 வருஷம் ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருந்தார். அதான் நமக்கு தெரியுது. இதோட முடிய போகிறது.
இட் இஸ் அன்ஸ்டாப்பபிள். பவுல் இன்னைக்கு எங்கே இருக்காருன்னு தெரில, அவரோட கல்லறை எங்கே இருக்குன்னு தெரியல, அவரை எங்கே அடக்கம் பண்ணாங்கன்னு தெரில, அவருடைய சீஷர்கள் யாருன்னு பெரிய அளவில் தெரில. ஆனால் அவர் செய்த ஊழியத்தை இன்றைக்கு வேதம் நமக்கு விளக்கி கொண்டிருக்கு. த ஸ்டோரி கண்டினியூஸ். சுவிசேஷ பயணம் தொடர்ந்து கொண்டிருக்குது. இன்னைக்கு நான் செய்கிறேன், சில ஆண்டுகள் கழித்து யார் செய்வாங்க நமக்கு தெரியாது, ஆனால் கட்டாயமாக சுவிசேஷம் நடக்கும். சபை 2000 வருஷத்துக்கு முன்னாடி துவங்கி விட்டது. இன்னைக்கு சபையோட பாஸ்டராக நான் இருக்கிறேன். 50 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக நடக்கும், 500 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக நடக்கும், 5000 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக நடக்கும். ஸோ பவுல் தன்னுடைய அத்தியாயத்தை முடிக்கிறதை இந்த கடைசி அதிகாரத்தில் நம்மால் காண முடிகிறது. இதில் நம்ம லாஸ்ட் வசனத்தை நம்ம படித்தோம் என்றால், மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். மிகுந்த தைரியத்துடன், வெரி போல்ட்லி, வெரி கான்ஃபிடென்ட்லி, நாட் அஃப்ரைட் அட் ஆல், பயப்படாமல் போல்டாக கான்ஃபிடென்ட்டாக கர்த்தருடைய சுவிசேஷத்தை குறித்து அவன் பிரசங்கித்து கொண்டு இருந்தான். ஹல்லேலூயா. இதோட தாங்க இன்றைய சாப்டர் முடியுது. இன்றைய 28ஆம் அதிகாரத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 4வது மிஷனரி பயணம் ரோமாபுரியில் முடிந்தது என்பதாக நான் பேச போகிறேன். ஹல்லேலூயா. துவங்கினது எருசலேமில், முடிந்தது ரோமில். எப்படி துவங்குச்சு? எருசலேமில் மொட்டை அடிச்சுட்டு வந்தாருங்க, கூட கொஞ்சம் பேரை ப்ரேயருக்கு கொண்டு போய் வச்சுட்டு வந்தார். அவரை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமேன். ஆசியாவில், சின்ன ஆசியா என்று சொல்லுகிற துருக்கியிலேருந்து வந்தவங்க, இவன் தான் பிடிங்க பிடிங்க பிடிங்க, இவன் தான் ஏதோ ஜீசஸ் பற்றி பேசினா எல்லா இடத்துலையும் குழப்பத்தை உண்டு பண்ணான்னு சொன்னாங்க. அவர் சொன்னதையுமே பிடிச்சி அவரை அடித்து ஆலயத்தை விட்டு வெளியே தள்ளி ஆலயத்துக்கு கதவை மூடிட்டு ஜனம் ஜேன்னு கூட்டமாக அடிக்கும்போது நூற்றுக்கு அதிபதி வந்து என்ன பண்ணார்? பவுலை காப்பாற்றினார். காப்பாற்றின்னு என்ன பண்ணார்? சேனாதிபதிகளை கூப்பிட்டு போனார். சேனாதிபதி வந்து அவனை கட்டுங்க, அடித்து விசாரிக்கலான்னு சொல்லும்போது நூற்றுக்கு அதிபதி பவுலை கட்டும்போது ஒரு வார்த்தை தான் பவுல் சொன்னார், ரோமனாக இருக்கிற என்னை நீ கட்டலாமான்னு கேட்டார். உடனே நூற்றுக்கு அதிபதி என்ன பண்ணா? பயந்துட்டு சேனாதிபதிகளை போய் சொன்னான். நூற்றுக்கு அதிபதி இப்படி சொல்கிறாரு, இந்த பவுல் இப்படி சொல்கிறாரு என்று சொல்ல சேனாதிபதி வந்து கேட்டார், நீங்கள் ரோமனா? நான் நிறைய காசு கொடுத்து ரோமன் ஆகியிருக்கேன். அது பவுல் சொன்னார், நான் பிறப்பு முதல் ரோமன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் யூதர்கள் வந்தாங்க, பல குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க, பவுலை கொலை செய்ய பார்த்தாங்க. இந்த சேனாதிபதி ஆகிய லீசியஸ் அவரை பத்திரமா செசராவுக்கு அனுப்பி வச்சார். உங்களுக்கு தெரியும்ல, செசராவில் போய் முதல் 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 கவர்னர் அவரை விசாரித்த ஒரு பேர் ஃபீலிக்ஸ் பவுலை விசாரித்து பவுல் மேலே ஒரு குற்றமும் இல்லை என்று பணம் கிடைச்சா விடுதலை பண்ணலான்னு பார்த்தார். பவுல் பணம் கொடுக்கல, ஆனால் 2 வருஷம் காவலில் விட்டு போனார். பிறகு விசாரித்தவன் பேர் பெஸ்து விசாரித்து அவனாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அவர் ஒரு கவர்னராக வந்துட்டார். 2வது கவர்னர் விசாரிக்கும் போது அகரிப்பா ராஜாவும் பெர்னேக்கியாலும், கிங் அகரிப்பா அண்ட் பெர்னிஸ், அவங்க 2 பேர் விசாரித்தாங்க. எல்லாருமே ஒன்று தான் சொன்னாங்க, பவுல் ஒரு தப்புமே பண்ணல. இருந்தாலும் அவரை தண்டிக்க நம்ப முடியாது, அவருக்கு நியாயம் சொல்ல முடியாது. பவுலை எங்கே அனுப்பலாம்? ரோமாபுரிக்கு அனுப்பலான்னு அனுப்பிச்சாங்க. இன்றைக்கி தான் போய் சேர போகிறார். ஹல்லேலூயா. போகிற வழியில் கப்பல் என்ன பண்ணிச்சு? உடஞ்சிருச்சு. உயிர் பழைச்சி வராரு. இன்றைக்கி அந்த அலெக்சாண்ட்ரியா கப்பல் உடஞ்சிச்சு இல்லைங்களா? சரக்கு கப்பல் உடஞ்சிச்சுல, அந்த சரக்கு கப்பல்லேருந்து கட்டையிலையும் படகுலையும் உடைந்து போன துகள்கள்லையும் மர கட்டைகளிலும் தப்பிச்சு வந்தாங்க. தப்பி கரை சேர்ந்துட்டாங்க. இனிய விஷயம் தான், அவங்க தப்பி கரை சேர்ந்த பிறகு என்ன பண்ணிட்டாங்க? இப்போ கரை சேர்ந்த பிறகு ஒரு தீவில் சேர்ந்தாங்களாம். அந்த தீவு பேர் மெலிட்டா. ஹல்லேலூயா. ஆமென். மெலிட்டா ஐலாண்ட். என்னைக்கும் மெலிட்டா ஐலாண்ட் இருக்கிறது. இந்த மெலிட்டா ஐலாண்ட் ஒரு 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 கடலில் உள்ள ஒரு சின்ன தீவாய் இருக்கிறது. ஆமென். மத்திய தரைக்கடலில் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் உள்ள உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய நாடு அப்படின்னா சிசிலி அப்படின்னு இத்தாலி நாடு இந்த மெலித்தாக்கு பக்கத்தில் இருக்குது. இன்னொரு பக்கம் டுனிஷியா இருக்குது. ஏன் இந்த மெலித்தா ஃபேமஸ் ஆச்சு? இன்றைக்கி ஒரு பெரிய ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. ஏன் என்றால் பவுலே அந்த மெலித்தா தீவுக்கு போனதுனால என்ன ஆயிடுச்சு? ஃபேமஸ் ஆயிடுச்சு. உங்களை யாருன்னா மத்திய தரைக்கடல் பக்கம் டூருக்கு கூட்டு போகிறாங்க, அதில் நிறைய ஊர் பேர் இருக்குது. லிஸ்ட்டில் மெலித்தா இருந்தால் போவீங்களா, போக மாட்டிங்களா? நான் ஃபஸ்ட்டு போவேன். ஏன்னா யார் போனது? பவுல் போனது. ஆமேன். இந்த மெலிட்டா தீவுக்கு இன்னொரு பேர் வந்து மால்டா ஐலாண்ட் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா.
ஐரோப்பா கண்டத்துக்கும் ஆப்பிரிக்கா கண்டத்துக்கும் இடையில் இருக்கிற மத்திய தரைக்கடலில் இது இருக்கிறது. ரொம்ப பழமையான ஒன்று. இந்த இடத்துல ரோமர்கள் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கப்பல்லாம் வந்து வின்டர் ரெஸ்ட், என்னதுங்க, திடீர்னு பனி வந்துச்சுன்னு வைங்க, பனியில் வந்து ஐரோப்பாவில் பகலா இரவா ஒன்றுமே தெரியாது, ஃபுல்லாக இருண்டிருக்கும். அந்த நேரத்தில் ரெஸ்ட்டுக்கு, வின்டர் ரெஸ்ட் எடுக்கிற இடம் தான் இந்த மால்டா ஐலண்ட். இந்த மால்டா ஐலண்டில் பவுல் கிபி 60 அந்த இடத்துல அவர் போய் தங்கி இருக்கிறார். அந்த ஹிஸ்ட்ரியில் பல இடத்துல பவுல் வந்து போனதுக்கு உண்டான அத்தாட்சிகள் இருக்கிறது. குறிப்பாக நமக்கு நிறைய அத்தாட்சி கொடுக்கிறது எதுங்க? பைபிள் அத்தாட்சி கொடுக்கிறது. சரி, இதை நாம் பார்த்தோம் என்றால், நாங்கள் கரை சேர்ந்தபொழுது மெலித்தா என்கிற தீவுக்கு வந்தோம். அதுக்கு என்ன பேரா? மால்டா. ஆமேன். ஒரு மெயின் போர்ட்டு. கப்பல்கள் வந்து நடுவில் நின்றுட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறது. 3 மாதம் 2 மாதம் 4 மாதம் நிற்கு. இந்த மால்டா என்ன அடைக்கலம் என்று அர்த்தமா. பெரும் காற்று வருது, கப்பலுங்கெல்லாம் காற்றில் பண்ணாமல் கொஞ்சம் மால்டாவில் போய் என்ன பண்ணோம், கப்பல் தங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகும். ஆமாம், இந்த மால்டா எப்போதுமே குளிர் காற்றிலிருந்து மக்களை காப்பாற்றுகிற ஒரு பட்டணமாக இருந்ததாம். சூறாவளியிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக கட்டப்பட்ட ஒரு துறை நகரம். நடுக்கடலில் சூறாவளி வருது அப்படின்னா அப்படியே மெதுவாக கரை ஓரமாக ஒதுங்கிடுவாங்க. கரை ஓரமாக அந்த அந்த ஓரமாக வரும்போது காற்று கடல் அடிக்கும், நிலத்தில் இருந்தால் என்ன பண்ணலாம், தப்பிச்சிக்கலாம். வந்து கப்பல்லேருந்து ஜனங்க உடச்சி வராங்க, 276 பேர் வராங்கன்னா ஊரே திரண்டு கடற்கரைக்கு வந்துருச்சு. இவ்வளோ கப்பல் அங்கே உடஞ்சிருச்சு, ஜனங்க தப்பிச்சு வராங்கன்னு அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு குளிர் எல்லாரும் நடுங்கிறாங்க. அனல் மூட்டி என்ன பண்ணுறாங்க, குளிரில் உட்கார வைக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, டெம்பரேச்சர், ஏன்னா ஹைப்போதெர்மியா ஆயிடுச்சு, ஜில்லுன்னு குளிர் நடுங்கும் போது. அப்போ விறகுகளை வாரி போட்டு என்ன பண்ணுறாங்க, கொளுத்துகிறார்கள். அப்பொழுது விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு பவுலுடைய கையை கவி கொண்டது. அவர் என்ன பண்ணிடுச்சு, கடிச்சிருச்சு. வைப்பர், இந்த விரியன் பாம்பு. அப்போ பேரே தெளிவாக சொல்லிடுறாங்க, விரியன் பாம்புனா விஷப்பாம்பு, வைப்பர்னு சொல்லுவாங்க. பாம்பு கடிச்சா என்ன ஆகும், உயிர் உடனே போயிடும். விஷம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்முடைய பிளட் வெசல்ஸ் ஃபுல்லாக அந்த விஷம் பரவும், எல்லா பிளட்டையும் கிளாட் பண்ண வைக்கும். உயிரை காப்பாடுறது பெரிய விஷயம். ஜனங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, ரொம்ப சபிக்கப்பட்ட மனுஷன். இந்த மனுஷன் கடல்லேருந்து தப்பிச்சு வந்து எங்கே செத்துட்டான், இங்கே செத்துற போகிறான். ரத்த வாந்தி எடுத்து என்ன பண்ணுவான், சாவான். இந்த மனுஷன் கொலை பாதகன், சந்தேகமே இல்லை. இவனுடைய சாபம் என்ன பண்ணுச்சு, கெட்ட நேரம் கெட்ட சகுனம் இவனை பின்தொடர்ந்ததுன்னு சொல்லும்போது பவுல் பைபிளில் அதை என்ன பண்ணாரா, உதறி போட்டார். என்ன பண்ணார், உதறி போட்டார். திருச்சபையே, நம்ம ஜீவன் கர்த்தர் கையில் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். நம்ம ஜீவன் கர்த்தர் கையில் இருக்குது. எதுவும் எடுக்காது உயிரை. நம்ம பயப்படவே கூடாது. ஆமென். கர்த்தர் நம்ம நல்ல தைரியத்தை கொடுத்துருக்கார். ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வந்தால், யாருனா எதனா சொன்னால், இப்படி வந்தால், பக்கத்து வீட்டுக்கு ஜுரம் வந்தால், வயிறு அப்செட் ஆனால் என்னென்னமோ யோசிப்போம். சாத்தான் நம்மளை பயமுறுத்தும். அந்த சாத்தானுடைய தாட்டு. நம்ம ஜீவன் கர்த்தர் கையில் இருக்கிறது. ஆமென். யோவான் 1 சொல்லுது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானதை பற்றி கொள்ளவில்லை. நம்முடைய ஜீவனை கர்த்தர்களை ஒப்பு கொடுத்து நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும். ஜனங்க எவ்வளோ சொன்னாங்க, ஆனால் பவுல் பயப்படலை. அவருடைய விசுவாச கண்களில் பார்க்கணுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம சாதாரண கண்ணில் பார்த்தோன்னா பயந்துட்டு இருப்போம். இந்த கண்ணை மூடிக்கிட்டு விசுவாச கண்களை திறக்கணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். பவுலோட அஜெண்டா, நான் சுவிசேஷம் பிரசங்கிக்க போகிறேன், மக்களை கர்த்தர் பக்கம் திருப்ப போகிறேன். ஆனால் வழியில் சர்ப்பம் கடித்தாலும் அது என்னை ஒன்றும் செய்யாது. அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். மார்க் சுவிசேஷம் 16 நீங்கள் படித்தீங்கன்னா, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களான. மார்க் 16 படிக்கிறேன். ஆமென். 17 விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. ஆக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சேதம் இருக்காது. நமக்குள்ள இம்யூனிட்டி பவர் நிறைய இருக்கும். இந்த சாத்தானுடைய எந்த சதிகளும் மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், தருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பவுலுக்கு விரோதமாய் வந்த சதியை கர்த்தர் முறியடித்தார். நம்பர் 1, கப்பலே உடைஞ்சிச்சு, பவுல் பிழைத்தார். 2வது என்ன படிச்சு, பாம்பு கடிச்சு, கர்த்தர் அவனை காப்பாற்றினார். வீக்கம் கொண்டு சடிதியாய் விழுந்து சாவான் என்று நினைத்தார்கள். அது வராததை கண்டு வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொன்னார்கள். என்ன பண்ணிட்டாங்களா, ஹீ இஸ் காட்.
தீமை யாருக்கு வராது? தேவனுக்கு வராது. கெட்டது யாருக்கு நடக்காது? ஆண்டவனுக்கு நடக்காது. மனிதனுக்கு தான் கெட்டது நடக்கும். இந்த மனுஷன் தாங்க ஆண்டவன் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க? சொல்லிட்டாங்க. இப்போ பவுலை வேற மாதிரி பார்க்க போகிறாங்க. தீங்கு இவனுக்கு விரோதமாய் செயல்படவே இல்லை. ஹல்லேலூயா சொல்லமா? இந்த தீவுக்கு ஒரு ஓனர் இருந்தார், ஒரு கவர்னர் இருந்தார். இங்கிலீஷ் வசனம் சொல்லுது, இந்த தீவு என்பது ஒரு எஸ்டேட்னா இந்த எஸ்டேட்டுக்கு ஒரு ஓனர் இருந்தார். அவர் பேர் வந்து பியூபிலியஸ். தமிழில் என்ன போட்டுப்படுது? புபிலியு. பியூபிலியஸ். இந்த பியூபிலியஸ்க்கு ஒரு அப்பா இருந்தார். அந்த ஐயாவுக்கு வந்து ஜுரமோ இரத்த பேதினாலும் அவர் படுத்து ரொம்ப முடியாமல் இருக்கிறார். ஆமேன். பவுல் போய் ஜெபம் பண்ணி அவனை குணமாக்கினான். ஒரு அல்லேலூயா சொல்லமா? இன்றைக்கும் கர்த்தர் நம்ம இந்த பவர் கொடுத்துருக்காரு. உடம்பு சரியில்லாதவங்களை போய் திருச்சபை விசிட் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் சுகம் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் விடக்கூடாது. உடம்பு சரியில்லாத ஒரு ஆளை நீங்கள் பார்த்தீங்கன்னா துணிச்சலாக போய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஒன்றும் தப்பு இல்லை. காப்பாற்ற போகிறது நம்ம இல்லை, கர்த்தர் மேலே விசுவாசம் தான் தைரியமாக போய் பண்ணுவோம். நம்ம மேலே விசுவாசம் தான் பயந்து போயிடும். நம்ம காப்பாற்ற போகிறதில்ல, இயேசுவின் நாமம் காப்பாற்ற போகுது. அவர் சொன்னார், என் நாமத்தின் மேல் நீ விசுவாசம் உள்ளவனாகி எதை கேட்டாலும் செய்வேன். கை வச்சுனா சொல்லும், இயேசுவின் நாமத்தினால சுகப்படும். என் பேர்னால இல்லை, யார் பேர்னால? இயேசுவின் நாமத்தினால. இம்மீடியட்டாக அந்த மனிதனுக்கு சுகம் கிடைத்தது. இன்னும் நிறைய வியாதியஸ்தர்கள் வந்து அவர்கள் என்ன பண்ணாங்க? குணமாக்கப்பட்டார்கள். ஆக இயேசு என்கிற நாமம், இயேசு என்கிற பிரயர் சுகத்தை கொடுத்தது. கிறிஸ்டியானிட்டி உலகம் ஃபுல்லாக வளரத்துக்கு காரணமே மிரக்கல்ஸ். இன்றைக்கும் மிரக்கல் நடக்கணும். ஹல்லேலூயா. அற்புதம், அடையாளம். கிறிஸ்தவம் வளர்வதற்கு காரணம் என்னதுங்க? அற்புதம், அடையாளம், சுகம். கர்த்தர் மக்களை சுகப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்திலே டாக்டர் லூக்கா இருக்கார். டாக்டர் லூக்கா சொல்லியிருப்பார், ஐயோ இது பயங்கரமான வீணோம், ஸ்னேக் வீணோம், இது வந்து இந்த பேஷண்ட்டை காப்பாற்றவே முடியாதுன்னு நினச்சிருக்கலாம். ஆமென். டாக்டர்களை காட்டிலும் பெரிய டாக்டர் நம்முடைய இயேசு டாக்டர். ஹல்லேலூயா. நம்ம டாக்டர் முன்னாடி போகிறதுக்கு அந்த டாக்டருக்கு டோக்கன் கொடுப்பாங்களே, அந்த பாய் தான் நம்ம அந்த பாய் தான். நீ 1ஆம் நம்பர் போ, நீ 2ஆம் நம்பர் போ அனுப்புகிறவங்க தான். சுகம் யார் கொடுக்க போகிறார்? இயேசு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த தீவாரெலாம் ரொம்ப வாஞ்சியாக இருந்தாங்க. ஆமேன். அங்கேருந்து புறப்பட வேண்டிய சூழ்நிலை நடந்த பின்பு தீவில் இருந்த எல்லாருமே வந்து குணமாக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு ரொம்ப மரியாதை செலுத்தி தேவையானதெல்லாம் ஏற்றினாங்க. எத்தனை மாதம் கழித்து போக போகிறார்கள்? 3 மாதம் கழித்து அலெக்சாண்ட்ரா கப்பலில் என்ன பண்ணாங்க? புறப்பட்டாங்க. புறப்பட்டு சிரகூசா பட்டணத்தை சேர்ந்து அங்கே 3 நாள் தங்கியிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமாம். சிராக்கூஸ் அந்த ஊர் பேர். ஆமேன். இந்த அலெக்சாண்ட்ரியா கப்பல் பேர் வந்து ட்வின் பிரதர்ஸா அந்த கப்பல் பேர். அவங்க புறப்பட்ட அலெக்சாண்ட்ரியன் ஷிப்பு பேர் ட்வின் பிரதர்ஸ்ன்ற கப்பல். அதுவும் சரக்கு கப்பல் தான். ஏற்கனவே ஒன்று உடஞ்சிச்சில, அதே மாதிரி கப்பல். ஆனால் இது வந்து முன்னாடியே பத்திரமா நின்று இருந்திருக்கு. தெரிஞ்சிச்சு இவங்க தான் ரிஸ்க் எடுத்து அவசரப்பட்டு உடஞ்சிக்கிட்டாங்க கப்பலை. ஓகே. சிரக்யூஸ் அப்படின்ற ஊரை தாண்டி பிறகு ரேகியம் அப்படின்ற ஊருக்கு வராங்க. எந்த ஊருக்கு வராங்க? ஊர் பேர் சும்மா படிக்கலாமா? 2ஆம் நாள் அவ்விடம் விட்டு சுரிந்து ரேகியு. 13ஆம் வசனத்தில் என்னதுங்க? ரேகியு. ஆமாம். துறைமுகம். மெலித்தாலேருந்து கிளம்பி எங்கே போனாங்க? சிரகூசா, பிறகு ரேகியம். ரேகியம் பிறகு வந்து இந்த ஊர் பேர் நீங்கள் படிக்க வேணும், புத்தேயோலி. ஆமேன். பியூட்டேயோலி. இங்கிலீஷில் PUTEO அல்ல, பியூட்டேயோலி. தமிழில் புத்தேயோலி. ஆமென். ஹல்லேலூயா. ஊர் பேர் மறக்காதீங்க. என்ன பேருங்க? அதுதான் ரோமோட ஹார்பர். இதுக்கப்புறம் பவுல் கப்பலில் போக மாட்டார், நடந்து போவார். ஹல்லேலூயா. கிளம்புனது எங்கே கிளம்புனாரு? செசரால துவங்கின கடல் பயணம் மத்திய தரைக்கடலா வழியை வந்து ஆதிரிய கடலில் வந்து ஐரோப்பாவில் கால் வச்சுட்டாரு. இப்போ எந்த துறைமுகத்தில் இருக்கிறாரு? புத்தேயோலி. ஹல்லேலூயா. இன்றைக்கி புத்தேயோலி எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்களா? அது அங்கே தான் இருக்குது. எங்கே இருக்குது? இத்தாலி நாட்டில் இருக்குது. இன்றைக்கி அது பேர் வந்து புசியோலி. என்ன பேருங்க? என்ன பேர்? நீங்கள் இப்போ கூட இன்றைக்கி கூட ரோமுக்கு போனீங்கன்னா, இத்தாலிக்கு போனீங்கன்னா எந்த போர்ட்டுக்கு போகலாம்? புசியோலி. அந்த தண்ணியில் கால் வைக்கும்போதே நமக்கு தோணும், ஒரு நாள் இங்கே யார் வந்து போனார். இதுக்கப்புறம் பவுல் வந்து நடந்து தலைநகரத்துக்கு போவார். அதுக்கப்புறம் ரோமில் எங்கே போனோம்? நடந்து. இப்போ எப்படி எருசலேமுக்குள்ளே வரணும்னா, எருசலேமுக்கு டைரெக்டாக கப்பல் கிடையாது. அவங்க வந்து செசரியாவில் வந்து இறங்கி அங்கேருந்து ரோடு மார்க்கமாக போகணும். அதுபோல் புத்தேயோலியிலேருந்து இறங்கி இனிமேல் பவுல் எப்படி போக போகிறாரு? 7 நாள் பயணப்பட்டு நடந்து தலைநகரத்துக்கு போக போகிறார். ரோமாபுரிக்கு போக போகிறார். ரோம். இன்றைக்கி ஏரோப்ளைன் வந்துடுச்சு,
ஏரோப்ளைனில் நேராக போய் ரோமில் இறங்கலாம். ஆனால் அன்னைக்கு எப்படி புத்தியோலி போய் தான் என்ன பண்ணோம், போனோம். ஆமேன். பவுல் மட்டும் இல்லைங்க, 276 பேர் கைதிகள் எல்லாம் போவாங்க. சரக்கு கப்பல் அங்கே இறங்கிடும். புத்தியோலி வந்து ஒரு பெரிய சரக்கு துறைமுகம் இருக்குது, போர்ட்ரஸ் இருக்குது, போர்ட் இருக்குது. ஸோ அந்த இடத்துல பவுல் கிளம்ப போகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. பவுல் ஆஸ் அ பிரிசனர். பார்க்குறவங்களுக்கெல்லாம் பவுல் என்ன பண்ணிருக்கு, கை கட்டப்பட்டு இருக்குது. ஆமேன். பவுல் கிளம்பி. ஆனால் மறந்துடாதீங்க, இது ரோமன் பிரிசனர். ரோமன் பிரிசனருக்கு எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜ் இருக்கும். சீசர்மார்கள் ப்ரிவிலேஜ் கொடுப்பாங்க. 7 நாள் புத்தியோலியில் தங்குறார். ஹல்லேலூயா. எங்கே கால் வச்சுக்கிறாரு, புத்தியோலியில். எத்தனை நாள் தங்குறார் ஹார்பர்லே? 7 நாள். ஏன் 7 நாள்னா கவனிங்க, பவுலே இன்னும் அங்கே போகல, ஆனால் கிறிஸ்டியன்ஸ் ஏற்கனவே போயிட்டாங்க. ஹல்லேலூயா. நம்ம எந்த ஊருக்கு போனாலும் நான் விசுவாசிக்கிறேன், நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்டியன் அந்த ஊரில் இருக்காங்களா? அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பவுல் வராருன்னும் போது நிறைய பிரதர்ஸ் வந்துட்டாங்க. அதை பாருங்கள். அவ்விடத்தில் சகோதரர்கள், அங்கே 14ஆம் வசனம், அங்கே சகோதரர்களை கண்டோம், எங்களை 7 நாள் தங்களுக்கு இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம். 7 days. ரோமன் சென்ச்சுரியன் யூலியஸ், தமிழ் இங்கிலீஷ் வந்து யூலியஸ் வந்து பர்மிஷன் கொடுக்குறார் புத்தியோலியில் எத்தனை நாள் தங்கிறதுக்கு, 7 நாள். பவுல் அங்கே எல்லா பிலீவர்ஸும் பார்க்குறார். எல்லா ஊழியக்காரர்களும் எல்லா கிறிஸ்டியன்ஸும் வராங்க. வந்து யாரை பார்க்க வராங்க, பவுல். அப்போ இந்த சுவிசேஷம் எப்போ போயிருக்கோம், பவுலே இப்போ தான் போகிறார். எப்போ போயிருக்கோன்னு கேட்குறீங்களா? யாரெல்லாம் கொண்டு போயிருப்பாங்க? லீதியாளுக்கு ஆண்டவருடைய வசனத்தை பற்றி மக்கதோனியாவில் சொன்னார்ல, அந்த டீம் போயிருக்குமா? போயிருக்கோம். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா போயிருப்பாங்களா? போயிருப்பாங்க. அப்புறம் அப்போலோ போனாரா? அவர் போயிருப்பார். எல்லாத்துக்கும் மேலே பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்துச்சு 2ஆம் அதிகாரத்தில். அப்போவே உலகெங்கு யூதர்கள் வந்தாங்களே, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு ரிட்டர்ன் ஆகி போனாங்க. இன்றைக்கு உலகத்தில் சுவிசேஷம், கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்காத இடமே இல்லை. பவுல் ஒரு பெரிய லீடர் வராரு, கைதியாக வராரு. ஆனால் ஜனங்க மீட் பண்ணுறாங்க, எங்கள் லீடரை நாங்கள் மீட் பண்ணோம். புத்தியோலி பட்டணத்தில் 7 நாள் கழித்து இனி பவுல் நடந்து ரோமாபுரிக்கு போகிறார். பாருங்கள், அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியபுரம் வரைக்கும், சிலர் 3 சமுத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடையும். 276 பேர் போய் இறங்குறாங்க. சரக்கு கப்பல் வருது, 100க்கு அதிபதி வராரு. யாரையும் பார்க்க பொதுமக்கள் வரல, ஆனால் பவுலை பார்க்க 100கணக்கான பேர் வராங்க. நான் நினைக்கிறேன் எல்லாம் மாலை எடுத்துன்னு வந்திருப்பாங்க, கார்லண்ட் எடுத்துன்னு வந்திருப்பாங்க, பொக்கே எடுத்துன்னு வந்திருப்பாங்க, ஐயாவை சேர்த்து பிடிச்சிருப்பாங்க. அப்பா வரவர் கைதியா இல்லை ஊழியக்காரனா? பெரிய ஊழியக்காரன். ஹல்லேலூயா. ரோமாபுரிக்கு முதல் முறை போகிறாரு. எப்படி போகிறாரு? விஐபி போல போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இது வந்து பே ஆஃப் நேப்பிள்ஸ் என்று சொல்வார்கள். அந்த இடத்துல அந்த பொசியோலி இருக்கிறது. ஆமென். அந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான துறைமுகம் இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது. ஆமென். யார் கால் வச்சுட்டுதுங்க? பவுல் இத்தாலியில் கால் வைத்தார். 4வது மிஷனரி பயணம் முடிஞ்சு இப்போ எங்கே போனோம்? தலைநகரத்துக்கு போனோம். ரோமாபுரிக்கு போக வேண்டும். நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்த பொழுது இப்போ என்ன பண்ணிட்டாங்க? புத்தியோலியில் இறங்கி நடந்து ரோமாபுரிக்கு சேர்ந்தபோது 100க்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாதிபதியிடத்தில் ஒப்பு கொடுத்தான். லோக்கல் சேனாதிபதிகள் என்ன பண்ணுறாரு? ஒப்பு கொடுக்கிறார் கமாண்டர் கையில். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவர்களுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக்கொண்டான். அப்போ பவுல் வந்து ஸ்பெஷல் லெட்டர் கொடுக்குறாரு. ஆமாம், ஸ்பெஷல் லெட்டர். என்னை இவ்வளோ தூரம் செசரியாவிலேருந்து கூப்பிட்டு வந்த ஒரு போலீஸ் இருக்கார், அவரே எனக்கு என்ன பண்ணுங்க, காவலாக கொடுங்க, ஒரு லெட்டர் கொடுக்கும்போது பெற்றுக்கொண்டு இவர் இருக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் ஜட்ஜ்மெண்ட்டு எப்போ வரும்னு தெரியாது. அப்போ சீசர் வந்து கிளவுடியஸ் நீரோ நேராக யார் தான்? ராயன் உட்காரும் போது தான் ராயன் சீசர்கிட்டே நேராக பவுலை கூப்பிட்டு போனோம். எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது, எவ்வளோ கேஸ் பெண்டிங்கில் இருக்குன்னு தெரியாது, நீதிபதி நீரோ எப்போ வருவார்னு தெரியாது. ராஜாவும் அவர் தான், நியாயாதிபதியும் அவன் தான். இந்த நீரோவுக்கு முன்னாடி பவுல் போகிறதுக்கு முன்னாடி பவுல் நிறைய விஷயங்கள் பேசணும். ஏன் பவுல் கட்டப்பட்டு இங்கே வந்திருக்காரு? யாருன்னா சொல்லுங்கள் பார்க்கலாம். தப்பு பண்ணிட்டாரா? யாருன்னா அடிச்சிட்டாரா? சுவிசேஷத்தின் நிமித்தம். சுவிசேஷத்தில் என்ன சொன்னார் பவுலோட? இந்த டைமில் மரித்தோர் உயிர் தெழுந்திருப்பாருங்கன்னு சொன்னாராம். அதான் கான்செப்ட். என்ன பண்ணுவாங்க? ஆமாம்,
சதுசேயர்னா சொன்னாங்க மரித்தோர் உயிர் தழ மாட்டாங்க அப்படின்னாங்க. பரிசேயர் இவர் சொல்கிறது கரெக்டுனாங்க. அப்படியே பிடிச்சிட்டாங்க. உலகெங்கும் கிறிஸ்து என்று ஒருவன் ராயனை காட்டிலும் பெரியவன் என்று இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிறான், கெட்ட பேர். ஆக எதற்காக கட்டப்பட்டிருக்கிறாரு? சுவிசேஷத்தின் நிமித்தம். இந்த கேஸை ஃபைல் பண்ணது யாரு? யூதர்கள். மறக்கக்கூடாது. என்னதுங்க? எங்கே போனாலும் பவுல் நீ யூதன் தானே, உன்னையே கட்டினாங்க. என்னை யூதர்கள் கட்டினாங்க. ஏன் கட்டினாங்க? சுவிசேஷத்தை பற்றி. ஓ, அந்த டீமா நீ? புதுசாக பொருளை கலக்குறீங்களே, இயேசுன்னு ஒருத்தர் உயிராந்தாரு, அந்த டீமா நீ? இப்போ பவுல் அங்கே போய் உட்காரும்போது கிறிஸ்தவர்கள் அல்ல யூதர்களை வரவழைத்து பேச போகிறார். ரோமில் ஆல்ரெடி யூதர்கள் இருக்கிறாங்க. ரோமில் ஆல்ரெடி பிஸ்னஸ்மேன் இருக்காங்க. எங்கே பிஸ்னஸ் நடக்குதோ அங்கே யூதர்கள் இருப்பாங்க. அல்லேலூயா. யூதர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பூமியின் உயர்ந்த இடத்தில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன். உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா, ரொம்ப 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 டாப் மோஸ்ட் இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே யூதர்கள் இருப்பாங்க. நம்மளை மாதிரி சராசரி இடத்துல இல்லைல்ல, அவங்கள காணணும்னு நினைக்கிறீங்களா? அவங்க மேலே இருப்பாங்க. ஆமென். இப்போ பவுல் ரோமாபுரிக்கு போயிருக்காரு. ஏற்கனவே நிறைய யூதர்கள் அங்கே இருக்காங்க. பிஸ்னஸ்மென்னாக இருக்கிறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்காங்க, ரோமில் பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்காங்க, ஜட்ஜஸாக இருக்காங்க, லாயர்ஸாக இருக்காங்க, டாக்டர்ஸாக இருக்காங்க. பெரிய பெரிய பதவியில் யார் இருக்காங்க? யூதர்கள். எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. ஒரு கைதி வந்திருக்கான். எங்கேருந்து வந்திருக்கான்? எருசலேம்லேருந்து. ஏன் கட்டப்பட்டிருக்கான்? இந்த நூதனமான உபதேசத்தில் அப்படின்னும் போது இந்த பவுலும் படித்தவர் தான். எல்லாரும் முன்னாடி படித்து நின்று பேசக்கூடிய திறன் படைத்த இந்த பவுல் எல்லா யூதர்களையும் கூடி வர செய்து என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். 17ஆம் வசனத்தில் ஜஸ்ட் 3 days ரெஸ்ட்டுக்கு அப்புறம் பிரதானமானவர்களை வர வைத்து, நான் கட்டப்பட்டவனாக இங்கே வந்து இருக்கிறேன், ரோமர் கையில் ஒப்பு கொடுக்கிறேன், நான் மரணத்துக்கு ஏதுவான எந்த குற்றமும் காணவில்லை என்று ரோமர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆமேன். யூதர்கள் எனக்கு விரோதமாய் பேசும்போது நான் ராயனுக்கு அபயமிட்டேன். இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் அப்போ அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? சவுல், அவருக்கு இன்னொரு பேர் சவுல் இல்லை, சவுல், உன்னை பற்றி நாங்கள் எதுவும் கேள்விப்படவும் இல்லை, உங்களை பற்றி எந்த லெட்டரும் வரல, நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அதனால் உன்னை ஏன் கைது பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. ஆனாலும் இந்த மார்க்கத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். எதை பற்றி? அதை பற்றி கொஞ்சம் சொல்லு. அதனால தானே கட்டப்பட்டிருக்க. என்ன அது மார்க்கம்? எனக்கு என்ன பண்ணு சொல்லு. உடனே பவுல் எங்கேருந்து சொல்லுவார்? மோசேயின் நியாய பிரமாணத்திலிருந்து. ஆமென். நீங்கள் கூட யாராவது யூதர்களை போனீங்கன்னா, யூதர்களை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு யூதர்கள் இஸ்ரேலில் இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் பைபிள் எடுத்துமே அவங்க முன்னாடி திறந்தீங்கன்னா, அவங்க மத்தேயுலேருந்து உங்கள் கையில் படிக்கவே மாட்டாங்க. எதை படிக்க மாட்டாங்க? அவங்க பைபிளில் என்ன தான் இருக்கும்? மல்கியாவோட முடிஞ்சிடும். யூதர்களோட பைபிளில் எதோட முடிஞ்சிடும்? அப்போ இயேசுவை எதிலேருந்து பேசுவீங்க? சும்மா எடுங்களேன், ஏதாவது ஒரு வசனம் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஜீசஸை பற்றி பழைய ஏற்பாடுலேருந்து ஒரு வசனத்தை யூதர்கள் கையில் சொல்லணும். புதிய ஏற்பாடு மத்தேயுலேருந்து ஒத்துக்க மாட்டாங்க. வெளிப்படுத்தல விசேஷம் பவுல் நிருபம்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. என்னத்தை வச்சு பேசுவீங்க? எக்ஸாம்பிள் எடுத்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க, அவர் ஒரு யூதருங்க, அவருக்கு ஜீசஸ் பற்றி சொல்லணும், எங்கேருந்து சொல்வீங்க? பழைய ஏற்பாடுலேருந்து தான் பேசணும். அவங்களுக்கு அந்த பைபிள் தான் தெரியும். எதுலேருந்து பேசுவீங்க? சும்மா யோசிக்கலாமா? சங்கீதம் 2:8, என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகும், பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இதை யார் கையில் சொல்கிறதுன்னு நீங்கள் கேட்கணும். எக்ஸாம்பிள் தான் சங்கீதம் 2 ஜீசஸ் பற்றின விஷயம். ஆமேன். ஏசாயா 53 ஜீசஸை பற்றி. அந்த மாதிரி மோசேயோட நியாயப்பிரமாணத்தை வச்சே பேச போகிறார். அல்லையா? அப்போனா நம்ம பைபிள் இன்னும் கொஞ்சம் நிறைய படிக்கணும். எதை வச்சு பேச போகிறாரு பவுல் பாருங்கள். இப்போ சொல்லப்பட்டிருப்பா அது உங்கள் கையில் எதை பற்றி பேசுகிறாரா? நீங்கள் அந்த வசனத்தை எடுத்துங்க. பவுல் இந்த 28ஆம் அதிகாரத்தில் யூதர்கள் அவர்கள் என்னை பண்ணுறாரா? 18 பேசுகிறாரா? ஆமே, கட்டப்பட்டிருக்க. அதற்கு அவர்கள் 21ஆம் வசனம், உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டதில்லை. 22ஆம் வசனம் படிங்க. எங்கும் இந்த மத பேதகத்துக்கு விரோதமாக பேசுகிறதாக நாங்கள் அறிந்திருக்கிற பற்றியா இதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றார். இதை பற்றி சொல்லு அப்படின்னும் போது அதற்கு அவர்கள் ஒரு நாளை குறித்து எல்லாரும் வந்துட்டாங்களா? என்ன பண்ணிட்டாங்க? படித்தவங்க, டாக்டர், என்ஜினியர், கலெக்டர், ஜட்ஜிமார்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. வந்துட்ட பிறகு படிங்க. அவன் காலமே தொடங்கி பழைய ஏற்பாடு மோசேயோட நியாயப்பிரமாணத்தை வச்சே ஜீசஸை பற்றி பேசினான். ஆமென். உங்களுக்கு தெரியலையா எப்படி பேசணுன்னு? பழைய ஏற்பாடை வச்சு ஜீசஸை பற்றி பேசணுன்னு தெரியுமா தெரியாதா? பார்க்கலாமா? ஸ்தேவான் பேசியிருப்பார். வாங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஸ்தேவான் யூதர்கள் கையில் ஜீசஸை பற்றி பேசியிருப்பார். அதனால தான் கல் எறிஞ்சு கொண்டிருப்பாங்க. எடுக்கலாமா?
ஆமென். 7ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம். வீட்டில் போய் படிச்சிங்க. நம்முடைய பிதாக்களின் தேவன். அப்போ ஸ்தேவான் யாரு? அவரும் யூதன். அவர் பேசினா யூதர்கள் கேட்டுப்பாங்க. யூதர்கள் யாரை ஏற்றுப்பாங்க? ஆபிரகாமை ஏற்றுப்பாங்க. நீங்களும் ஆபிரகாம் ஏற்றுக்கிறீங்க. இந்த ஆபிரகாம் வழியில் வந்து ஜீசஸை கனெக்ட் பண்ணோம். எப்படி பண்ணுவீங்க? யூதர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க ஜாதியில் இயேசு பிறந்தாருங்க. அந்த ஜாதி ஜனங்க இயேசுவை ஏற்றுக்கல. எப்படி புரிய வைப்பீங்க? எவ்வளோ கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அவங்களோட சில பிரின்சிபல் சொல்கிறாங்க. தேவன் ஒருவரே, தேவனுக்கு பிள்ளைகள் கிடையாது. இயேசு எப்படி அவரோட பிள்ளைன்னு சொல்வீங்க? ஆமென். படிக்கலாமா? இப்போ 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 இதில் 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 7ல் ஸ்தேவான் பேசியவர் இந்த கொஸ்டினோட படிங்க. நீங்கள் ஸ்தேவான் அதை எப்படி பதில் சொல்லுவீங்க? சொல்லிட்டு வரும்போது லாஸ்ட்டில் எப்படி கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க. அப்படியே பின்னாடி வந்துருங்க. 7ஆம் அதிகாரத்தில் 50ஆம் வசனத்தில் சாலமோன் பற்றி பேசின்னு வராரு. ஆபிரகாம்லேருந்து ஆரம்பித்து சாலமோன் பற்றி பேசிட்டு வர்றாரு. வீட்டில் போய் படிச்சுட்டு வாங்க. படிக்கும்போது பாருங்கள், இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லை என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று திருச்சி சொல்லுகிறார். வணங்கா கழுத்துள்ளவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய சுவிசேஷனா பண்ணுறீங்க, எதிர்த்து நிற்கிறீர்கள். 53ஆம் வசனம் பாருங்கள். தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போகிறீர்கள். பார்த்தீங்களா? சுவிசேஷத்தை நீங்கள் என்ன பண்ணல, கை கொள்ளவில்லைன்னு அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஜீசஸை கொண்டு வந்து இணைச்சிருப்பார். பிறகு நீங்கள் பவுல் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த 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 பவுலை அரெஸ்ட் பண்ணாங்க பாருங்கள் சிசேரியாவில். அப்போ ஜீசஸ் பற்றி பேசியிருப்பார். இப்போ ஜீசஸ் பற்றி பேசியிருப்பார். பவுல் ஃபீலிக்ஸ் கையில் ஜீசஸ் பற்றி பேசியிருப்பார். பவுல் பெஸ்து முன்னாடி, அகிரிப்பா முன்னாடி இயேசு பற்றி பேசியிருப்பார். பழைய ஏற்பாடை வைத்து இயேசுவை விளக்குவது கடினமான ஒரு சப்ஜெக்ட். வருத்தப்பட்டு பாரசவர்களை நீங்களா என் இடத்துல வாருங்கள், உங்களே பார்த்தால் தருகிறேன். அது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடை வைத்து அவர்களுக்கு புத்தி சொன்னான். பவுல் ஆண்டவரை பற்றி சொன்னான். அப்போனா அது பாருங்க, அவன் சொல்லவர்களை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதல் போனார்கள். என்ன பண்ணுறாரு? பேசுறாரு. அப்போ தான் யூதர்கள் என்ன பண்ணுவாங்க? ஏற்றுப்பாங்க. எங்கே சொல்லியிருக்காருன்றீங்களா? ஏசாயா 6ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா 9லேருந்து 10 வரைக்கும் ஜீசஸே பக்கத்தில் இருக்கிறாரு. தேவகுமாரன் பக்கத்தில் இருக்கிறாரு. தேவ ஆட்டுக்குட்டி பக்கத்தில் இருக்கிறாரு. பஸ்கா நீங்கள் ஒரு ஆடு வெட்டுற, திரும்பி ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு ஆடு வைக்கிற, திரும்பி அடுத்த வருஷம் கழிச்சு என்ன பண்ணுற, இன்னொரு ஆடு வெட்டுற. காலையில் ஒரு ஆடு வெட்டுற, அந்தி பலியில் சந்தி பலியில் ஒரு ஆடு வெட்டுற. ஆனால் அந்த ரத்தம்லாம் உன் பாவத்தை என்ன பண்ணாது? காப்பாற்றாது. இந்த இயேசுவின் ரத்தம் தான் காப்பாற்றணும்னு சொன்னாலும் அவங்க என்ன பண்ண போகிறாங்க? கண்டுக்க போகிறது இல்லை. காலையில் ஒரு ஆடு கூட்டு போகிறாங்க, சாயந்தரம் ஒரு ஆடு கூட்டு போகிறோம். அப்போனா என்ன அர்த்தம்? ஏசாயா 6, 9, 10 சொல்லுகிறது. பார்த்தீங்களா? ஜனங்க ஜீசஸை நேரில் பார்த்து விசுவாசிக்காமல் போயிட்டாங்க. பவுல் இப்போ ஏன் கோபமாக பேசுகிறாரு? ஏசாயா ஏன் கோபமாக அன்னைக்கு பார்க்குறாருன்னா, அவர் ஏசாயா காண்றாரு. கானா ஊர் கல்யாணத்துக்கு இயேசு போனாரா? 12 சீஷர்கள் போனாங்களா? சீஷர்கள் போனாங்களா? எல்லாருமே யூதர்கள் தானே. கல்யாணம் யூத கல்யாணம் தானே. மாப்பிள்ளையும் யூத, பெண்ணும் யூத இல்லை. திராட்சை ரசம் குறைவுப்பட்டதை ஃபில் பண்ணி கொடுத்தாரா? ஆனால் யூதர்கள் விசுவாசிச்சாங்களா? சொல்லுங்க. விசுவாசிக்கலையே. 30 வருஷம் வியாதி, 38 வருஷம் வியாதியாக இருந்தவன் பெதஸ்தா குளத்தின் அருகில் படுத்துனுக்கிறான். இது எங்கே நடக்குது? சாலமோனுடைய மண்டபத்து பக்கத்தில் எருசலேம் போகிற வழியில். அங்கெல்லாம் நீங்களும் நானும் போக முடியாது, ரோமர்கள் கூட வர முடியாது, வெறும் யூதர்கள் தான். 38 வருஷம் வியாதியாக இருந்த மனுஷனை உயிரோட எழுப்பி நடக்க வச்சாரே, நம்பினாங்களா? சிலுவையில் அறைந்தாங்க, செத்துட்டாரு, 3ஆம் நாள் உயிர் தெழுந்து எருசலேம்ல நடந்தாரே, யூதர்கள் பார்த்தாங்க, நம்பினாங்களா? நம்பல. கண்ணால் கண்டும் என்ன பண்ணல, காதால் கேட்டு என்ன பண்ணல, நம்பல. பவுல் ஒன்றும் சொல்றது யூதர்களுக்கு தெரியாம இல்லை, நூதனம் கிடையாது. அவங்க பார்த்தாங்க, கண்ணால் பார்த்தாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை நீங்களும் பார்க்குறீங்க, இன்னொருத்தரும் பார்க்குறாங்கன்னு இப்போமே பார்த்துட்டு நம்ம போனதும் அந்த இன்னொருத்தர் பார்த்தாங்களே, அவங்க பார்க்காத மாதிரி நடித்தாங்கன்னு உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்? எவ்வளோ கோவம் வரும்? கெட்ட வார்த்தையிலையும் திட்டக்கூடாது. அப்போ எப்படி திட்டுவீங்க? வணங்கா கழுத்துள்ளவர்களே என்று போயிடுவீங்க. சொரணை இல்லாதவனே அப்படி தானே பேசுவோம். சூடு இல்லாதவனே அப்படி தானே பேசுவோம். அதான் திட்டுறாரு. கண்ணால் பார்த்தீங்க. இது கிபி 60 தான். இயேசு மரித்து உயிர் தெரிந்து போய் ஜஸ்ட் 30 வருஷம் தான் ஆகுது. எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும்
சாதாரண பொருளையா? செத்து போன ஒரு ஆள் உயிரா எழுந்து வந்தா சாதாரண பொருளையா? அந்த உயிரோட எழுந்தாலும் காத்தா போல 40 நாள் நடந்து காட்டினார், தெரிந்ததே. ஆனாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? விடுப்பா, எல்லாம் போ, எல்லாம் போ, எல்லாம் போ. ஜீசஸ்லாம் நமக்கு தரல, போ போ போ, சாமி கும்பிடு போ, வெள்ளாட்டு கடை கூட்டுவா போ, பஸ்கா பண்டிகைக்கு போ, விருத்த சேதனம் பண்ணு போ. இந்த பவுல்லாம் எதனா பேசுவாங்க, பேதுலாம் எதனா பேசுவாங்க, அந்த டீமை சாவடிடா, 12 பேர் தானே, கொன்று. பார்த்தா எத்தனை பேர் ஆகிறான்? 120 பேர். சரி கொன்று அப்படின்னு பார்த்தா எத்தனை பேர் ஆகிட்டான்? 3120 பேர். சரி கொன்று அப்படின்னு போனால் அடுத்த மெசேஜில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டான்? 5000. 8120 பேர். கொன்று நான் என்ன பண்ணிட்டான்? கொல்ல முடியல, எல்லாம் செதறி எங்கே போயிடுச்சு? அந்தியோகியாவுக்கு போய் சபை ஆரம்பிச்சிச்சு. இந்த 8000 8 லட்சம் ஆயிடுச்சு. எங்கெங்க யார் அடிக்கிறதுன்னு தெரில. அடிக்கிறதுக்கு ஒருத்தர் அமிச்சாங்களா, அவர் பேர் தான் பவுல். அவரே இப்போ பாஸ்டர் ஆகிட்டார். அல்லேலூயா. பெரிய டீமோட வர அமிச்சாங்க, பெரும் டீம், குதிரைப்படை, வான்படை, தரப்படை எடுத்துட்டு எங்கே போகிறாராம் அடிக்க? எருசலேமில் எல்லாரும் இல்லை, ஒழிஞ்சிக்கிட்டாங்க. தேடி ஒரு ஆளும் பிடிக்க முடியல. போனார். தமஸ்குக்கா போறீங்க? பக்கத்து நாடு சீரியா நாட்டுக்கு போயிட்டாங்க. அங்கேயே அடிக்கிறான் பாரு. எவ்வளோ பெரிய ஆள் பாரு. போனவர் என்ன வராரு? போனவரை காணோம். பார்த்தா என்ன வந்துக்கிறாரு? பாஸ்டரா வந்துட்டார். 20 வருஷம் ஆளை காணோம். பாஸ்டராய் வந்து அவர் தான் எருசலேமில் பேசுகிறார். டே உன்னதனடா அமிச்சோன்னு கோவம் இவனுங்களுக்கு. சனகிரி இப்போ கூட்டினானுங்க, அடிக்கிறானுங்க. ஆனால் இவர் சொல்கிறார், நீங்கள் தாண்டா தப்பாக பண்ணுறீங்க, ஜீசஸ் தாண்டா கடவுள், மோசையே சொல்லியிருக்காருன்னு சொல்ல குழப்பமாயிடுச்சு. தெரியாத மாதிரி நடிக்கிறவன் எவ்வளோ நாள் நடிப்பான்ல. லாஸ்ட்டாக எது வரைக்கும் அனுப்பிட்டாங்க? ரோமாபுரி போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. ஒரு ஆள் மேலே நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறீங்க, போலீஸ் எடுத்துக்கிட்டாங்கண்ணா. இனிமேல் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். யார் பார்த்துப்பாங்க? அந்தால போலீஸ் பார்த்துக்கோ. போலீஸ் பார்த்துக்கிச்சிங்க. அவரை கட்டி இழுத்துட்டு போய் இப்போ இவரும் என்ன பண்ணிட்டாரு? இவனுங்கெல்லாம் வெளியே விட்டு அடிப்பாங்க தெரிஞ்சதும் சீசருக்கு அபயம் விட்டார். இப்போ யார் பார்த்துக்கணும்? சீசர். அவனுக்கான அவன் மனுஷ ஜென்மமே கிடையாது. சீசர், கிளவுடியஸ், நீரோ அவன் நீரோ மன்னன். அவனுக்குன்னு ஒரு சிலை செஞ்சு வச்சு இந்த சிலையை வணங்கணும்னு சொன்னவன். ரோமாபுரி முழுதும் ஊர்வலம் வந்தவன். ஒரு ஆம்பளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணல. ராஜ பதவி எடுத்ததும் அவ்வளோ பயங்கரமானவன். பாவம்னு ஒன்று இருந்தால் அது தண்ணி போல் கிடச்சா குடிப்பேன். யாரா அது கடவுள்? நான் தாண்டா கடவுள்னு சொன்னவன். அவன் தான் இவரோட கேஸை விசாரிக்க போகிறான். நல்லா இருக்குமா ஒரு நீதிமானோட கேஸை? அல்லையா? ஆனாலும் அவர் பதறலை. நிறைய வரலாறு சொல்லுது, நீரோ வந்து அவரை சாகடிச்சா. ஏன்னா அவனுக்கு பிடிக்காது இதெல்லாம். அவன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நீ யாரா மார்க்க பேதத்தை தான் சொல்லி என்ன பண்ணியிருப்பானா? ஆமாம். இன்றைக்கி ஃபீஃபா வேர்ல்டு கப் நடந்துன்னுக்குது. பெரிய ஸ்டேடியமில் பார்க்குறோம்ல, ஃபுட்பால் என்ன பண்ணுறாங்க? அதில் கோல் அடிக்கிறாங்க. இந்த ஸ்டேடியம்லாம் எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? இவனுங்க தான் பெரிய ஸ்டேடியம் கட்டி டிக்கெட் போட்டு ஆயிரக்கணக்கான பேரை கூட்டுவான். அதில் ஜனங்களை சாகடிப்பான். உட்காந்து அவனுங்கெல்லாம் பார்ப்பாங்க. ரத்த பிரியர்லாம் கையில் மது குடிச்சிட்டே இங்கே உள்ள ஜனங்க சாகிறத பார்ப்பான். இதுக்கே கைதிகளை பிடிச்சின்னு போவான். பிடிச்சிட்டு போய் சிங்கத்து முன்னாடி பீரை விடுவான். செத்து போன போனத்தை தூக்கி மேலே போட்டு விடுவான். அப்படியே உட்கார வச்சு கழுமரத்தில் ஏற்றுவான். கூர்மையான குச்சியில் ஒரு மனுஷனை அப்படியே உட்கார வச்சு 2ஆக கிழிகிறத பார்ப்பான். இப்படிப்பட்ட ஒரு ஒஸ்ட் ஃபெலோஸ் தான் இந்த ரோமர்கள். இவருக்கு என்ன மரண தண்டனை தட போகிறாங்கன்னு தெரில. ஆனால் சபையை நிறுவுறது தான் தொழிலா. அவர் மரண தண்டனையை பற்றி பேசலை. எல்லா யூதர்கள் கையிலும் கிறிஸ்துவை பற்றி பேசுகிறார். அன்றைக்கி நம்மக்கிட்ட கூட கர்த்தர் இந்த கன்வின்சிங் பவர் தரணும்னு ஜெபம் பண்ணும். நீங்கள் ஆனால் சும்மா பேசிட்டு போயிடுவோம். ஒரு ஆள் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. இன்றைக்கி ஜெபம் பண்ணோம், நான் பேசினா அந்த ஒரு ஆள் சர்ச்சுக்கு வரணும். நான் பேசினா ஒரு ஆள் ரட்சிக்கு பண்ணணும். நான் தேவையில்லாமல் பிளாப்லான்னு பேசக்கூடாது. இங்கே ஒரு ஊழியக்காரன் கைகள் கட்டப்ப இவ்வளோ தாங்க கேப் விடுவாங்க. இவ்வளோ தான் என் கையை கட்டிட்டான். நான் எப்படி எழுதுவேன்? கையை அப்படி திருப்பி வச்சு எழுதுனா அந்த கை இழுக்கும். அப்படி தான் இவ்வளோ தூரம் தான் கட்டப்பட்டேன்ல. பாத்ரூம் எப்படி போனார், எப்படி சாப்பிட்டாரு, என்ன பண்ணாருன்னு தெரில, கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற அவங்க தர்க்கம் பண்ணிட்டு போயிட்டாங்க. வாடகைக்காக ஒரு வீடு எடுத்தாராம். ஆமேன். ஏன்னா ஜெயிலில் இருந்தால் நிறைய பேர் விசிட் பண்ண முடியாது. ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி வாடகைக்காக வீடு எடுத்து பிரசங்கித்தான். 31ஆம் வசனம் தான் மெயின். படிக்கலாமா? மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். என் செய்தியை கற்றுக்கொண்டுகிற மகனே மகளே, கர்த்தர் உன்னை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அழைத்திருக்கிறார். உனக்கு எதற்கு மேடை? நீ இருக்கிற இடத்திலேயே பிரசங்கிக்கலாம். உன் கர்த்தருடைய சுவிசேஷம் உன் வாயின் மூலமாக எல்லாருக்கும் பிரசங்கிக்க வேண்டும். இவ்வளோ பயணத்தில் வந்தார். ஏன் பவுலை பற்றி நம்ம படிக்கிறோம்? ஏன் மீதி பேரை பற்றி இந்த பைபிள் எழுதலைன்னா இவரோட வாழ்க்கையே சுவிசேஷம் பிரசங்கிதான் இருந்துச்சு.
பியூபிலி வீட்டில் போனாலும் என்ன சொல்கிறாரு? சுவிசேஷம். ரத்த வாந்தி எடுத்த வீட்லேயும் என்ன தான்? சுவிசேஷம். கடலில் 14 நாள் கப்பல் உடஞ்சி போயிருந்தார், அப்பயும் சுவிசேஷம் தான். சகோதரரை பார்த்தா சுவிசேஷம். பெஸ்துக்கிட்ட சுவிசேஷம். அந்த ஃபீலிக்ஸ் கையில் சுவிசேஷம். அகரிப்பா ராஜாவும் பெர்னிக்கால வரும்போதும் சுவிசேஷம். சீசர் முன்னாடி போகும்போது என்ன தான் பேச போகிறாரு? சுவிசேஷம். எந்த அளவுக்கு அவன் வெறி ஆகிடுவான், இருந்தாலும் பேசுவார். அவன் டென்ஷன் ஆகிடுவான், இருந்தாலும் பேசுவார். ஒன்று அவன் விடுதலை பண்ணணும், இல்லை கோபத்தில் அவர் என்ன பண்ணணும்? கொலை செய்ய வேண்டும். சுவிசேஷத்துக்காக தன்னை அர்ப்பணித்தார் மிகுந்த தைரியத்துடனே. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, மிகுந்த தைரியத்துடனே. சத்தமாக சொல்லுங்க, மிகுந்த தைரியத்துடனே. தடையில்லாமல். தடையே கிடையாதுப்பா. நான் மளிகை கடையில் கூட உங்களை பற்றி பேசுவேன், ஆமேன்னு சொல்லுங்க. நான் ரோடு கிராஸ் பண்ணும்போது உங்களை பற்றி பேசுவேன். அது என்னுடைய ஹேபிட்டாக மாறும், அதனுடைய பீயிங்காக மாறும், என்னுடைய வாழ்க்கை முறையாக மாறும். தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தான். திருச்சபையே, இன்றைக்கு நிறைய ராஜ்யங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உலகெங்கும் நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. ஒரு நாட்டில் ஒரு பாலிடிக்ஸ். ஆனால் நமக்கு ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. அது பேர் என்ன பேருங்க? தேவனுடைய ராஜ்யம். கர்த்தர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசிக்கொண்டே இருந்தான். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி விசேஷங்களை, ஸ்பெஷல் நியூஸ் அபவுட் ஜீசஸ், இயேசுவை பற்றி ஸ்பெஷலாக பேசிக்கொண்டே இருந்தான். எத்தனை வருஷம் பேசியிருக்கான்? 2 வருஷம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரில. லூக்கா ஃபுல் ஸ்டாப் வச்சு கோடு போட்டு போயிட்டார். எங்கே போனார்னு தெரில. ஹல்லேலூயா. பவுலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியவே, இயேசுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும். ஆனால் சீஷர்களுக்கு யாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. யாக்கோபு மட்டும் பட்டய கருக்கினால் வெட்டிட்டான். யூதாஸ் காரியத்தை நாண்டு கொண்டு செத்தான். மீதி பேரோட மரணம் என்ன நமக்கு தெரியல. யோவான் அப்போஸ்தலன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பத்மு தீவில் இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரில. ஆனால் அவங்க ஸ்டார்ட் பண்ணி வச்ச சுவிசேஷம் என்னாச்சு தெரியுமா? அதான் வந்து நம்ம மேலே நின்றுருக்க. அன்றைக்கி பவுல் அதை செய்யலைன்னா இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்க மாட்டோம். எத்தனை தலைமுறைங்க? 2000 வருஷம் இல்லை, ஒரு தலைமுறை 50 வருஷம். ஒரு தலைமுறையை 50 வருஷம் போட்டால் கூட 40 தலைமுறைகள், 400 தலைமுறைகள், 400 தலைமுறை தள்ளி நம்ம இங்கே வந்துருக்கிறோம். அவர் அன்னைக்கு போட்டது எத்தனை தலைமுறை தாண்டி நம்ம வந்துக்கிறோம்? 400 வருஷம். யாருக்கு தெரியும் இன்றைக்கி நம்ம நடத்துகிற சபை 400 வருஷம் கழிச்சு பெருசாக தான் மாறும். நிற்காது. சொல்லுங்கள், நிற்காது. சுவிசேஷம் நிற்காது, சபை நிற்காது, பெருகும். பவுல் பேர் பைபிளில் எழுதியிருக்கு, நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. பவுல் பேரை நம்ம படிக்கிறோம், நம்ம பேரை பின்வரும் சந்ததியர் படிக்க வேண்டும், படிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை நாம் தைரியமாக செய்ய வேண்டும். நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்யலாம். கர்த்தர்களை நம்மளை அர்ப்பணிக்கலாமா? பவுலை போன்று தைரியமா, மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதே மகளே, மகனே. பெரிய பெரிய பாலிட்டிஷியன்ஸ் முன்னாடி பவுல் இயேசுவை பற்றி பேசினார். பெரிய பெரிய கல்ச்சுரல் லீடர்ஸ் முன்னாடி பவுல் இயேசுவை பற்றி பேசினார். மிலிட்ரி முன்னாடி இயேசுடைய சுவிசேஷத்தை பற்றி பேசினார். யூதர்கள் முன்னாடி பேசினாருங்க. இந்த தலைவன் மாபெரும் தலைவனாக இருக்கிறார். இயேசுடைய சுவிசேஷம் அவ்வளோ முக்கியமா என்று நீங்கள் கேட்கலாம். முக்கியம். இயேசுடைய சுவிசேஷம் முக்கியம். இயேசுவை பற்றின சுவிசேஷம் இந்த மக்களுக்கு முக்கியம். ஏனென்றால் இது காப்பாற்றப் போகிறது. தாகத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு நம்ம தண்ணி கொடுப்போம்ல, அந்த மாதிரி ஆண்டவருடைய சுவிசேஷம் தாகத்தோடு இருக்கிறவனுக்கு தண்ணி கொடுக்குறவங்களை எப்படி ஜனங்க புகழ்வாங்களோ அது மாதிரி சுவிசேஷம் சொல்றவர்களை பரலோகம் புகழும். தேவ சபையே பூமியில் வெறும் 600 கோடி பேர் தான் இருக்காங்க. ஆனால் பரலோகத்தில் கோடான கோடான கோடி தேவதூதர்கள் இருக்கிறாங்க. பூலோகத்தோட பெருசு பரலோகம். வானத்தில் உள்ள நட்சத்திரத்தை விட அதிக தேவதூதர்கள் இருக்கிறாங்களாம். அவங்க முன்னாடி புகழ்ச்சி வேணுமா? நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள 10 பேர் 20 பேர் முன்னாடி புகழ்ச்சி வேணுமா? நீங்கள் நானும் தைரியமாய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். இன்றைக்கு காண்கிற ஜனங்கள் நாளைக்கு இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு நம்மளை தூத்துறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம பேசுகிற சுவிசேஷம் நாளைக்கு வளரும் என்றால் நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணி மகனே, என் மகளே, உன்னை அர்ப்பணி. கர்த்தருடைய சுவிசேஷம் நிற்கக்கூடாது. சிறுவர் ஊழியம் நிற்கக்கூடாது. முதியோர் ஊழியம் நிற்கக்கூடாது. காலை ஆராதனை நிற்கக்கூடாது. ஒன்றும் நிற்கக்கூடாது. கர்த்தருடைய ராஜ்யம் பெரிய அளவில் மகிமையை வளர்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. திருச்சபையே, என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஓ ரி ரா 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 ரே 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 ரே.
உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மைதான் நேசிக்கிறேன். உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மைதான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பாவ பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவோம். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எஜமானனே. பாடலாமா? என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. ஹல்லேலூயா. பவுல் மிகவும் தைரியம் கொண்டு கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தான் என்று வசனம் சொல்லுகிறது. தைரியம் கொண்டு. திருச்சபையை இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லாத ஒரு தைரியத்தை ஜெபத்தோடு பெற்றுக்கொள்வோமா? நம்ம தலைமலை கை வச்சு கேட்கலாம். லெட் அஸ் பி வெரி கான்ஃபிடென்ட் ஆஃப் திஸ். அப்பா எனக்கு தைரியம் தான்ப்பா இல்லை, மன தைரியமே இல்லைப்பா. யார் ரட்சிக்கப்படாத ஜனங்க கையில் பேசக்கூட எனக்கு தைரியம் இல்லைப்பா. ஏதோ எனக்கு ஒரு தைரியத்தை தாங்க. மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல்
ஊழியத்துக்கு தடை வராமல் நாம் வாழப்போகிறோம். திருச்சபையே, மகனே மகளே, ஊழியத்துக்கு மாத்திரம் தடை வருகிறது, மீதி எல்லாம் கரெக்டாக பண்ணிடுறோம். ஊழியத்தை மட்டும் தடை வர மாதிரி வைக்கிறோம். வேண்டாம், இன்றைக்கு என்னை பவுலை போன்று அர்ப்பணிக்கிறேன். அவர் வாழாத வாழ்க்கையா, அவர் கையில் இல்லாத பணமா, அவர் படிக்காத படிப்பா, அவரிடம் இல்லாத குடும்பமா, கர்த்தருக்காக எழுப்பின அதே அபிஷேகம் எனக்கு உண்டாவதாக. மிகுந்த தைரியத்துடனே சொல்லுங்க, மிகுந்த தைரியத்துடனே, தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷங்களை உபதேசிக்க எனக்கு ஞானத்தை தாரும், தைரியத்தை தாரும் ஆண்டவரே. பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால். பெற்றுக்கொள் மகனே இயேசுவின் நாமத்தினால். பெற்றுக்கொள் மகளே இயேசுவின் நாமத்தினால். பெற்றுக்கொள் மகனே இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுதே பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினால். பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினால். பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினால். பெற்றுக்கொள். அப்பா, நீர் நன்மையான காரியங்கள் செய்தபடியால் நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. 7 அல்லேலூயா சொல்லமா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை கோடியாய் பெருகும்படி செய்வாராக. ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.